character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the future. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Very good evening to all the 10th standard viewers. Last classல மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு கிளாஸில் டீச் பண்ணியிருந்தோம். அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ஸ் இனி சீக்வன்ஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது, இனி டேர்ம்ஸாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அதில் nth டேர்ம்ஸ் கொடுத்துருந்தானாக்கா யூ வில் பி nth டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, n is equal to L minus a divided by d plus form 1 equal to அந்த ஃபார்முலாஸில் யூஸ் பண்ணி தென் nth டேர்ம்ஸ் வில் பி எப்படி கால்குலேட் பண்ணுறது பேஸ் பண்ணி இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைஸில் சம்ஸில் ஹோம்ஒர்க்காக நீங்களே கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதனுடைய கண்டினியூஷன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் 2.27 எக்ஸாம்பிள் 2.27ல் என்ன கொஷின் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா டிட்டர்மைன் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஏபி. டிட்டர்மைன் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஏபி whose seventh term is -1. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது கொஷின்னு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், டிட்டர்மைன் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஏபியை டிட்டர்மைன் பண்ணணும். 7th term is -1 and 16th term is 17 கொடுத்துருக்காங்க. அப்போ லெட் ஏபி பி த T1, T2, T3 up to and so on டேர்ம்ஸில் சொல்லிட்டாங்க. கிவன் த டேர்ம் பார்த்தீங்கன்னா T7 டேர்ம் பார்த்தீங்கன்னா -1, T16 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 17. அப்போ T7 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1. அப்போ T7னாக்கா வில் பி யூஸிங் த ஃபார்முலா ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஏபி. என்ன ஃபார்முலா எனக்கு ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் AB என்ன ஃபார்முலா உங்களுக்கு AB is equivalent to in terms of Tn is equivalent to A plus n minus 1 into D. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ இங்கே T7 இருக்குது. அப்போ T7 அப்ளை பண்ணும்போது what about we get the term A plus 7 minus 1 into D, that we get the answer that is equivalent to A plus 16 வரும். D7 வேல்யூ அங்கே -1 கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் கன்சிடர் ஃபார் த ஈக்குவேஷன் 1. அதே போல் 17க்கு அப்ளை பண்ணுறாங்க, அது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணாக்கா ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ வில் பி கெட் த ஆன்சர். அப்போ subtraction from A equation 1 and 2 we get D 9D is equivalent to 18, D equal to 2. D equal to 2 we can substitute in equation 1 or 2. அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ -13 கிடைக்குது. ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த டேர்ம்ஸில் சொல்லிக்கலாம் Tn is equal to A plus n minus 1 into D. ஏவோட வேல்யூ -13, n minus 1 into D. டியோட வேல்யூ 2. அப்போ 2n minus 2 minus 13 equal to -15. அப்போ 2n minus 15 is a general term of the sequence. ஓகேவா, புரியுதா? இனி ஏபியில் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் வில் பி கன்சிடர் இனி இஃப் த mth and nth terms of an AP are x, y, z respectively, then show that x of m minus n plus y of n minus l plus z of l minus m equal to 0. அப்போ x minus y into n plus y minus z into l plus z minus x into m equal to 0 சொல்லியிருக்காங்க. அப்போ what about will be consider the terms? நான் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னது, let a be the first term, d be the common difference, it is given that. அப்போ in terms of a in terms of t1 is equal to x, tm is equal to y and tn is equal to z ன்னு எடுத்திருக்கேன் using the general term of the formula. அப்போ a plus l minus 1 into d equal to x, a plus m minus 1 into d equal to y, a plus n minus 1 into d equal to z, x, y, z in terms of
ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலாவுக்கு மாற்றியாச்சு. அப்போ ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலாவுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா தென் வில் பி எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி அவன் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா we get the answer 0ன்னு வருது. ஓகேவா? அதே on subtraction from the terms equation from 2 from 1 we get equation 3 from 2 and equation 1 from 3. அப்போ மூணு equations subtraction பண்ணி இருக்கும்போது we get the another one resultant of the terms நமக்கு find it ஆகுது. ஓகேவா? புரியுதா? இந்த மாடலில் இருக்கிற கொஷின்ஸை பாருங்கள். அதே போல் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் சம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் if every term is added or subtracted by a constant then the resulting sequence is also an AP. அப்போ every terms in is added or subtraction எப்படி பண்ணாலும் constant then resulting sequence எனக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏபியில் தான் இருக்கும். ஓகேவா? அதே போல் if every term is multiplied or divided by non-zero number then the resulting sequence is also an AP. அப்போ எனக்கு மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் எனக்கு என்னது எனக்கு then you will get the terms will be an APயில் தான் இருக்கும். அதே போல் if the sum of the three consecutive terms of an AP is given then they can be taken as A minus D. 3 consecutive termஸில் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்படி எடுத்தனாக்கா A minus D, A plus D. Here the common difference என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா D வரும். அதே போல் the sum of the 4 consecutive terms of an AP ன்னு எடுக்கும்போது then we can be written as A minus 3D, A minus D, A plus D, A plus 3D. இப்போ இந்த டேர்ம்ஸில் எடுக்கும்போது here the common difference is 2Dன்னு வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏன்னா காமன் டிஃப்ரென்ஸ் D and 2D வச்சு உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? We'll see the next one example sums for example 2.29. In an AP, sum of 4 consecutive terms is 28 and their sum is their squares is 276. Find the 4 numbers. அப்போ 4 numbers கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Let us take the 4 terms in the AP form. நம்ம இப்போ அதுதான் எக்ஸாம்பிள் என்ன நோட்டில் பார்த்தோம். அப்போ 4 terms of the sequence நான் எடுத்துக்கிறேன். அப்போ 4 terms of the sequence உடைய sum என்னன்னு சொல்லிட்டாங்க 28. அப்போ sum of the termஸில் எடுக்கும்போது 28. Positive and negative will be cancellation. Therefore A equal to 7 உங்களுக்கு கிடைக்குது. Similarly we get the term sum of their squares. Sum of their squares ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதனுடைய ஸ்கொயர் பண்ணி சம் பண்ண போகிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 276. A minus B the whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன் சிம்பிளிஃபை பண்ணும்போது டியோட வேல்யூ 2 ரூட் ஆஃப் த டேர்ம்ஸில் கிடைக்குது. தட் இஸ் வில் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு கிடைக்குது. அப்போ D + 2 இருந்துச்சுன்னா ஒரு ஆன்சர் அண்ட் -2 இருந்தால் இந்த 4 சீக்வன்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா numbers are will be considered 7 minus 3 come into 2 and 7 minus 2 7 plus 2 7 into 3 plus 2 3 into 2. அப்போ therefore we get the numbers 1 5 9 and 13. இது D equal to 2 இருக்கும்போது அதுவே D equal to -2 இருக்கும்போது அதுக்கு another one sequence பார்த்தீங்கன்னா A equal to 7 and D equal to -2 வந்துன்னா 13 9 5 1. Therefore the sequence the 4 consecutive term of the sequence of AP are 1 5 9 and 13. ஓகேவா? Condition for 3 numbers to be in AP. இதோட இந்த ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 3 numbers in APயில் இருக்குனாக்கா then will be take about A, B, C are in AP. Then A equal to A, B equal to A plus D, C equal to A plus 2D. அப்போ A plus C, Aவையும் Cயும் ஆட் பண்ணுறேன். அது எதுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2B. அப்போ twice the term. That is will be considered 2B equal to A plus C. இது using the formula. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இது ஜென்ரலாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். T2 minus T1 equal to T3 minus T2. இதுதான் உங்களுக்கு. இப்போ நான் டேர்ம்ஸ் ஆஃப் -2 இன்னாண்ட T2 இன்னாண்ட வந்துச்சுனாக்கா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ T2 மைனஸ் இன்னாண்ட வந்துச்சுன்னா +2. அப்போ T2 equals to T1 plus T3. அப்போ therefore then we get the term 2T2. அப்போ 2T2 equals to T1 plus T3. அப்போ T1 here A in எடுத்துக்கினா T2 equal to B and T3 equal to C. அப்போ இந்த ஆர்டரில் எடுக்கும்போது then will be substitute 2B equal to A plus C. ஓகேவா? இதுதான் அந்த ஆர்டரில் ரிசல்டண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லு. அப்போ ABCR and AP then B minus A equal to C minus B அந்த ஆர்டரில் சொல்லி then will be take about. அப்போ therefore the 3 non-zero numbers ABCR in AP இருந்துச்சுன்னா if and only if 2B plus non-zero numbers are in AP இருந்துச்சுன்னா அதுக்கு ரிசல்டன் if நான் எடுத்துக்கலாம் 2B equal to A plus Cன்னு எடுத்து ஆன்சரில் சொல்லிக்கலாம். புரியுதா?
ஏன்னா இந்த conditions is very important. ஏன்னா ப்ராப்ளம் செக்ஷனில் இந்த மாதிரி நம்ம ப்ரூஃபில் இது மட்டும் இல்லாமல் இது ஹையர் ஸ்டடீஸ்லேயும் இந்த மாடலில் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? We'll see the next one example for example 2.30. whatever the 2.30 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A mother divides rupees 207 into 3 parts of பிரிக்கிறாங்க such that the amount are in AP and gives it to here 3 children. எத்தனை children இருக்காங்க? 3 children இருக்காங்க. The product of the two least amount that the children had rupees 4623. Okay, find the amount received by each child. அப்போ அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். இப்போ in terms of each childம் எவ்வளோ அமௌண்ட்டை ரீச் பண்ணியிருக்காங்க. அப்போ the terms எப்படி சொல்லலாம் பாருங்கள். The amount received by the 3 children be in the form of AP is given by. அப்போ A minus D, A plus D. அது total amount sum of the two என்ன கொடுத்துருக்காங்க 207. அப்போ A minus D, A plus D. In terms of positive negative cancel 3A equal to 207. அப்போ A equal to 69. அப்போ therefore it is the product of the two least amount is 4623. அப்போ two least amountனாக்கா இதான் எனக்கு two least amount A minus D A. அப்போ A minus D into A அதனுடைய ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்குன்னா 4623 ஈக்குவலன்ஸ். அப்போ A ஓட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி D ஓட வேல்யூ will be get the term. அப்போ D equal to 2 and A equal to 69. Then will be amount will be find out the result. Okay, the given amount given by the mother to here the 3 children are rupees amount of 67, 69 and 71. ஓகேவா? இதுதான் ஆர்டர் ஆஃப் த கொஷின்ஸ். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி வர எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.5 ஆல்ரெடி சொன்னது தான். செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி. இது ஏபியா இல்லையான்றதை கண்டுபிடிக்க போகிறீங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ். இது உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ செகண்ட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ சேம். ஃபர்ஸ்ட் டேர்ம் A and common difference D are given below. First term common difference னு கொடுத்துட்டு find the corresponding AP. அப்போ corresponding AP னா என்னென்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? A plus D, A plus 2D, A plus 3D, and so on. இந்த ஆர்டரில் சீக்வன்ஸை கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுதான் உங்களுக்கு இங்கே given கொடுத்துக்கிறத வச்சு then will be apply the find the corresponding AP. இந்த two sums will be எல்லாருமே ஹோம்ஒர்க்காக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஹோம்ஒர்க் சம்ஸு நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.5ல தேர்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். Find the first term and common difference of the arithmetic progressions whose nth terms are given by 2n is equivalent to minus 3 plus 2n, tn is equal to 4 minus 7n. அப்போ given the nth terms are given கொடுத்துருக்காங்க. அப்போ a is equal to first term t1 is equal to apply பண்ணும்போது we get the answer minus 1 and d equal to t2 minus t1. அப்போ t2 முதல்ல கண்டுபிடிக்கணும் minus 3 plus 4 equals to 1 கிடைக்குது. அப்போ d கண்டுபிடிக்கணும் t2 minus t1 we get the answer 2 வருது. அப்போ in terms of first one of the solution ஃபர்ஸ்ட் டேர்மையும் காமன் டிஃப்ரென்ஸையும் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஏ கண்டுபிடிச்சாச்சு அண்டு டியும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். tn is equivalent to 4 minus 7n சொல்லியிருக்காங்க. அப்போ tn is equal to 4 minus 7n, t1 a equal to t1 4 minus 7 into 1 equals to 4 minus 7 is equal to minus 3. அப்போ a ஓட வேல்யூ minus 3 அண்ட் d கண்டுபிடிக்கணும் t2 minus t1. அப்போ t2 கண்டுபிடிக்கணும். what about the t2? 4 minus 7 into 2, 7 2s are 14, 4 minus 14 is equal to minus 10. But therefore d equal to t2 minus t1, that is we will be get the answer. t1 வந்து பார்த்தீங்கன்னா minus 3 and t2 பார்த்தீங்கன்னாக்கா minus 10, negative into negative positive. அப்போ minus 10 plus 3 equal to minus 7, we get the solution of the term. ஓகேவா? புரியுதா? இது எல்லாமே ப்ராப்ளம்ஸில் எல்லாமே காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா நியர் ஃபோர்த் கொஸ்டின். ஃபைண்ட் த 19th term of an AP. 19th term of an AP என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். in terms of minus 11, minus 15, minus 19 and so on. 19th என்ன நம்பர் இருக்குது கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ in terms of a equal to in terms of continuous sequenceல ஃபர்ஸ்ட் ஒன்னாவது a equal to minus 11, d நாக்கா t2 minus t1, minus 15 minus of minus 11, then get the answer minus 4. அப்போ n என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க 19th term. அப்போ n is equal to t9 and d19 is equals to a plus n minus 1 into d ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் we get the answer. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க.
பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த நெகட்டிவ் வரும்போது பார்த்தீங்கன்னா வித்தின் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு will be complete in a solution. இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து 18 4s are 72. both the terms will be negative signல இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் both the signs will be same sign. அப்போ therefore add and using this sign minus 83 is the solution. ஓகேவா? இதில் நெகட்டிவ் ஆர் இந்த ப்ளஸ் போகிறதோ இல்லை இந்த வித்தின் ப்ராக்கெட் போடாமல் இருந்தோ எல்லாமே மிஸ்டேக்காக மாறிடும். அதனால் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? And see the next one, a fifth question. Which term of an AP 16, 11, 6, 1 and so on is minus 54? அப்போ இந்த ஆர்டரில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏபின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டேர்ம் எனக்கு மைனஸ் 54 வரும்? அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து TN is equal to minus 54, A equal to 16 and D equal to T2 minus T1 equal to 11 minus 16 equal to minus 5. அப்போ TN is equal to A plus N minus 1 into D. In terms of T1 ஓட value minus 54. அப்போ 16 plus N minus 1 into minus 5. Therefore that is we get the term n number of terms கண்டுபிடிக்கிறதுக்கு will be using the condition. அப்போ n is equal to 75 divided by 5 equal to 15. அப்போ 15th term is minus 54. 15th term is minus 54 ன்றது solution of the term. ஓகேவா? And see the next one sum பாரு. In a sixth one. What about the sixth question? Find the middle terms of an AP. 9, 15, 21 and so 27 and so on 183. Find the middle terms of an AP கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ what about the middle term? Number of terms in an AP middle term அதனுடைய சென்டர் டேர்ம் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா n number of terms முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா லாஸ்ட் டேர்ம் இஸ் given. அப்போ லாஸ்ட் டேர்ம் இஸ் givenனாக்கா n is equal to L minus A divided by D plus 1 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ n is equal to L minus A, L equal to 183, A equal to 9, D equal to T2 minus T1, that is 15 minus 1 is 5, 9 equal to 6. அப்போ therefore n is equal to 183 minus 9 divided by 6 plus 1. அப்போ therefore 174 divided by 6 plus 1, 29 plus 1 equal to 30. அப்போ number of terms எத்தனை இருக்கும் பார்த்தீங்கன்னா 30 terms இருக்குது. அப்போ middle term எனக்கு 30 is a odd or even இருக்குது. ஈவன் நம்பரில் 30 பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா middle term must be 15th term or அண்டு 16th term ரெண்டு டேர்ம்ஸில் எனக்கு கிடைக்கும். அப்போ ரெண்டு டேர்ம்ஸ் என்ன சொல்லலாம் பாருங்கள், T15 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். T and 16 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது then find the middle terms are 93 and 99 is a solution. ஓகேவா? புரியுதா? And next 7th question. What about the 7th question? If 9 times 9th term is equal to, very important question. ஓகேவா? இது எல்லாமே ப்ராப்ளம்ஸில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்போ இஃப் 9 times 9th term is equal to 15 times 15th term, show that 6 times 24th term is 0. இப்படின்னா என்ன, இதுக்கு என்ன ரீசன்? அப்போ 9 டேர்ம்ஸாக கண்டுபிடிக்க போகிறேன். 9 times 9th term, அப்போ 9 times 9th term equal to 15 times 15th term. அப்போ therefore T9 ஃபார்முலா, TN ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். TN ஃபார்முலா என்னது எனக்கு? TN is equal to A plus N minus 1 into D. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. N is equal to 9 சப்ஸ்டிட் பண்ணால் 9 minus 1 is equal to 8. அப்போ A plus 8D. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 15T15னாக்கா A plus 14Dன்னு வரும். அப்போ on simplify A எல்லாத்தையும் ஒரே சில எடுத்துகிட்டு வந்து சிம்ப்ளிஃபை பண்ணும்போது we get the answer 6 in terms of காமனாக எனக்கு தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு என்ன வருது பாருங்கள், 16 மல்டிபிள் டேபிள் வருதுன்னா 6 மேலே எடுத்திருக்கேன். A plus 23D, 23D எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 24 minus 1 into Dன்னு எழுதலாம். அப்போ வாட் அபவுட் வில் பி கன்சிடர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் T24th டேர்ம். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹென்ஸ் இட் இஸ் அதனுடைய வேல்யூ எனக்கு என்னென்னு வருது, எனக்கு 0ன்னு வருது. இதுதான் நம்ம ப்ரூஃபில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த டேர்ம்ஸ். ஓகேவா? இதுதான் நமக்கு பார்த்தோம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னாக்கா 8th கொஸ்டின். given the terms என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். if 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP, then find k. அப்போ k ஓட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ what about will be consider the term 2b equal to a plus c. அப்போ abc are in AP. இந்த 1 2 3 3 terms are in AP இருந்துச்சுன்னா அதுதான் நோட்டில் நடத்தின உங்களுக்கு 2b equal to a plus c. if a b c are in AP இருந்துச்சுன்னா அப்போ a b c அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்யூஷனில் k ஓட வேல்யூஸை டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? And see the next one, 9th question. What about the 9th one? Find x, y and z given that the numbers x,
10 y 24 z r in AP ன்னு சொல்லிட்டாங்க and so on the continuous numbers. அப்போ d equal to t2 minus t1 அப்போ 10 minus x, t3 minus t2 equal to y minus 10, t4 minus t3 equal to 24 minus y, t5 minus t4 equal to z minus 24. அப்போ first second third fourth மொத்தம் 4 equations கொண்டு வந்திருக்கோம். அந்த 4 equations then will be calculated about 2 and 3. அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எல்லாமே எனக்கு ஏபின்றதுனால ஈக்குவல்ன்றதுனால நானே கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூஸை கண்டுபிடி. அப்போ இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒய் இருக்குது, அதனால் ஒய் கண்டுபிடிக்க போகிறேன். வாட் அபவுட் த ஒய்யோட வேல்யூஸ்னா ஈக்குவல் டேர்ம்ஸில் எடுத்தாக்கா 2y equal to 24 plus 10 that is equals to y equal to 17. அப்போ y equal to 17 கிடச்சிதுனாக்கா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்ண போகிறேன். அப்போ 10 minus x equal to y minus 10. அப்போ therefore that is 10 minus x equal to 17 minus 10 equal to 7. x minus x equal to 7 minus 10 x equal to 3 ன்னு உங்களுக்கு ஆன்சரில் கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிதுன்னா then will be again equal the from third and fourthலேருந்து ஈக்குவல் பண்ணி அண்ட் இசட்டோட வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறேன். இசட்டோட வேல்யூஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னாக்கா then we will find out the term z equal to 7 plus 24 that is equals to 31. அப்போ therefore then will be solution about x equal to 3, y equal to 17 and z equal to 31. ஓகேவா, this is for the solution of the term. ஓகேவா, புரியுதா? இன்னி நெக்ஸ்ட் சம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னி தியரிட்டிக்கல் ஓரியன்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த தியரிட்டிக்கல் ஓரியன்டாக அதாவது வேர்ட் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. வேர்ட் ப்ராப்ளமில் கொடுத்தாலும் இட் வில் பி வெரி வெரி ஈஸியஸ்ட் பார்ட். ஓகேவா, என்ன பார்க்கலாமா? இனி தேட்டரில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் 10th கொஸ்டின். இட் இஸ் a very important 2 mark டைப் கொஸ்டின். ஓகே, இதுக்கப்புறம் பார்க்கறது எல்லாமே நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2 mark and 5 markல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா, இன் a theater there are 20 seats in the front row. ஃப்ரண்ட் ரோவில் ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 20 seats இருக்குது அண்ட் 30 rows ஆர் allotted. அப்போ மொத்தம் எத்தனை ரோஸ் அலாட் பண்ணியிருக்காங்க? 30 rows அலாட் பண்ணியிருக்காங்க. ஈச் successive row contains 2 additional seats than its front row. அப்போ சக்ஸஸிவ் ரோஸ் அதாவது அடுத்த ரோஸில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சீட்ஸ் அடிஷ்னலாக இது பண்ணுறாங்க? 2 seats வந்து அடிஷ்னலாக பண்ணுறாங்க. அப்போ ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் த லாஸ்ட் ரோனா 30th row. அப்போ 30th rowல எத்தனை சீட்ஸ் இருக்கும்? ஓகேவா, அப்போ t1 is equal to 20, t2 is equal to 2 சீட்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்கிறதுனால a plus 2 20 plus 2 equal to 22. t3 பார்த்தீங்கன்னா 2 ஆட் பண்ணுறேன் 24. அதே போல் 30th rows கேட்குறாங்க. t30 equal to a plus 29 into d. ஓகே, n plus in terms of using this formula tn is equal to a plus n minus 1 into d. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ therefore then you get the term t20 plus 29 into 2. எப்படி 2 வந்து காமன் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா, அப்போ 20 plus 58 that is equal to 78. there will be 78 seats in the last row. லாஸ்ட் ரோவில் எத்தனை சீட்ஸ் இருக்குது? 78 seats இருக்குது. ஓகேவா, this is for the solution of the term. புரியுதா? and next one 11th question. what about the 11th question? the sum of the 3 consecutive terms that are in AP is 27 and their product is 288. find the 3 terms கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 3 terms கண்டுபிடிக்க consecutive termஸில் கண்டுபிடிக்கனாக்கா a minus d a plus dன்னு எடுத்துக்கலாம். இது இம்பார்ட்டன்ட் 5 mark டைப் கொஸ்டின். கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகேவா, ரிப்பீட்டட் கொஸ்டின் 5 markல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, தேர் சம் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எடுத்துக்கிறாங்க 27. அப்போ therefore 3a equal to 27, a equal to 9 and their product is 288. அப்போ therefore a minus d a plus d a minus d a plus d என்ன வரும் எனக்கு? a minus d இந்த இடத்துல ஈக்குவல் போடாதீங்க. தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 288. ஓகேவா, அப்போ a minus d a plus d நாக்க வரும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் ஏவோட வேல்யூ 9. அதை எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க. 9 into 9 ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் equal to 288. அப்போ therefore that is equals to 9 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 32 டைம்ஸ் வரும். அப்போ 81 minus d square is equal to 32 minus d square is equal to 32 minus 81. அப்போ d ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 49 வருது. அப்போ 49 என்னும்போது பார்த்தீங்கன்னா d equal to plus or minus 7. அப்போ 3 டேர்ம்ஸை நான் எப்படி சொல்ல போனால் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு இதுலேயும் நான் சொல்ல போகிறேன். எப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு a equal to 9 d equal to 7 a minus d a plus d அப்ளை பண்ணுறேன். 9 minus 7 9 plus 7. ஓகேவா, அந்த ஆர்டரில் வரும். ஓகேவா, தென் வில் பி 2 9 and 16. இந்த இடத்துல ஒரு டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருக்காங்க. 9 அதுக்கு அடுத்தது
இந்த இடத்துல 9 வரும். அதுக்கப்புறம் பார்த்தா 9 + 7. ஓகேவா, புரியுதா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 9 எடுத்திருக்கேன், -7 எடுத்திருக்கேன். அந்த வேல்யூஸில் 16, 9, 2. ஓகேவா, இதனுடைய ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். புரியுதா? இந்த ப்ராப்ளம்ஸை காப்பி பண்ணிக்கிங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன் இயர் 12th கொஸ்டின். என்ன 12th கொஸ்டின்? The ratio of the 6th and 8th term of an AP is 7:9. ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. 6th term, 7th term and 8th term உடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7:9. Find the ratio of the 9th term to 13th term. அப்போ T6 divided by T8 equal to 7/9. அப்போ T6 in terms of general term formula ரைட் பண்ணுறோம். general term formula சைடில் ரைட் பண்ணிக்கிங்க. Tn is equal to a plus n minus 1 into d. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது we get simplify a equal to 2d கிடைக்குது. அப்போ a equal to 2dன்றது எந்த டேர்ம்ஸில் கண்டுபிடிக்க போகிறீங்க? T9th term and 13th term உடைய ரேஷியோஸில் எடுக்க போகிறோம். அதில் எடுத்து போயிட்டு டியோட வேல்யூஸ் ஏவோட வேல்யூ 2dன்னு எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி 5:7 அதே நம்பர் ரேஷியோஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகேவா, 5:7 is a given the ratio of the solution. ஓகேவா, and next one question for 13th question. In a winter season, let us take the temperature. Winter seasonல என்ன சொல்லியிருக்காங்க? டெம்பரேச்சர் வந்து எடுத்திருக்காங்க ஊட்டி ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே டு பி இன் ஏபி. அப்போ த சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே பார்த்தீங்கன்னா 0 degree Celsius. And the sum of the temperatures from Wednesday to Friday is 18 degree Celsius. Find the temperature on each of the 5 days. அப்போ each of the 5 days நம்ம பார்த்தீங்கன்னா 5 days ஓட டெம்பரேச்சர் என்ன எடுத்துக்கலாம்? a minus d, a plus d, a plus 2d, a plus 3d. அப்போ sum of the 3 first நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த first 3 terms நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, sum of that is equal to 0 degree Celsius. அப்போ dd cancel ஆகிடுச்சு. 3a equal to 0, a equal to 0. And next 3 terms நம்ம பார்த்தீங்கன்னாக்கா a plus d, a plus 2d, a plus 3d. அப்போ therefore that is equals to 18. அதனுடைய sum of the terms a ஓட வேல்யூ தான் 0ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணேன். d ஓட வேல்யூ உங்களுக்கு 6.3 கிடைக்குது. அப்போ therefore the temperature of the each 5 days is, அப்போ each 5 daysக்கு டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க போகிறோம். -3 degree Celsius, 0 degree Celsius and 3 degree Celsius and 6 degree Celsius, 9 degree Celsius. ஓகேவா, this is for the solution of the terms. ஓகேவா, புரியுதா? And last one more questions for in a exerciseல இருக்கு. என்ன last question பார்த்தீங்கன்னாக்கா 14th question. What about the 14th one question? Priya earned rupees 15,000 in the first month. 15,000 in a first month. Thereafter her salary is increased by 1,500 per year. ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 1,500 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஹியர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 13,000 டூரிங் த ஃபர்ஸ்ட் இயர். அந்த எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீசஸ் பை அதுவும் 900 வந்து இன்க்ரீஸிங் ஆகுது பர் இயருக்கு. ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹியர் டு சேவ் ₹20,000 per month. அப்போ எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க? 20,000 per month சேவ் பண்ணாக்கா அவங்க எவ்வளோ லாங் டைம் அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்கன்றத நம்பர் ஆஃப் இயர்ஸை கால்குலேட் பண்ணி சொல்ல போகணும். ஓகேவா, அப்போ இயர்லி சேலரி எடுத்துக்கலாம், இயர்லி எக்ஸ்பென்சஸ், இயர்லி சேவிங்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 15,000 அண்டு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னா 13,000. அப்போ சேவிங்ஸ் என்ன ஆகுது? எனக்கு 2,000 சேவிங்ஸ் ஆகுது. செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னாக்கா 1,500 இன்க்ரீசஸ், அதாவது என்னது இன்க்ரிமெண்ட். அப்போ therefore 1,600 ஆட் ஆகுது. 16,500 எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 900 ஆட் ஆகுது. 13,900. அப்போ அதனுடைய சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2,600. ஓகேவா, அதே போல் தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அந்த ஆல்சோ கண்டினியூஸ் ஆஃப் த இயர். அப்போ வி ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இயர்லி சேவிங்ஸ் இந்த ஏபின்னும் போது வாட் அபவுட் த சேவிங்ஸில் எடுக்கும்போது 2,000 காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 600. அப்போ therefore we require the terms 20,000க்கு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம்? an is equal to 20,000. அப்போ an is equals to இல்லைன்னா tn கூட எடுத்துக்கங்க. tn is equal to 20,000. tn is equals to a plus a n minus 1 into d. ஓகேவா, அப்போ 20,000 equal to 20,000 plus n minus 1 into 600. therefore on simplify n is equals to 31 இயர்ஸ்ன்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக வந்துடும். ஓகேவா, திஸ் இஸ் a very important question also. இது வரைக்கும் முன்னாடி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இட் இஸ் a very important exercise. இதில் வந்து 5 marks and 2 marksலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் இருக்குது. இனி சீக்வன்ஸில் நம்ம அரித்மெட்டிக் சீக்வன்ஸு, அதாவது ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அரித்மெட்டிக் சீரீஸை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வில் பி see the next one class. Thank you to all.
எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. IITM BBS சில தேர்வையான போதும் மோதி வென்றிடு ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.